ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இது மிக மிக முக்கியமான வீடியோ. யாருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் தான். மெயின்லி இந்த 150 கீழே கட் ஆஃப் எடுக்க போகிறேன், ஐயோ பயமாக இருக்குது, எனக்கு காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான வீடியோ. ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோன்னு கூட சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஏன்னா 3 ரவுண்டு நடக்குங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 3 ரவுண்டு நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு நடக்குங்க. அதில் ஒரு 500-600 சீட்டு தாங்க போகும். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்காதுங்க. அடுத்த 3 ரவுண்டு ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு 1 வரதுக்கு முன்னாடி இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் ஆகுங்க. அப்போ ரவுண்டு 1 மாணவர்கள் யார்? 178லேருந்து 200க்குள்ளே வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் போட்டி போடுவாங்க, சீட் எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2 மாணவர்கள் 142 178 வரைக்கும் வருவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க பசங்க ஒரு 60,000-50,000 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ரவுண்டு 1ல் எடுத்தது போக மிச்சம் மீதி இருக்க சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃப்டர் ரவுண்டு 1 வேகன்சி லிஸ்ட்டு. ஆஃப்டர் ரவுண்டு 1 வேகன்சி லிஸ்ட்னால் என்ன? அதாவது ரவுண்டு 1 சீட் எடுத்தது போக ரவுண்ட் 2க்கு என்னெல்லாம் சீட் இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்னெல்லாம் கேட்டகரிக்கு என்னெல்லாம் சீட் இருக்குது அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் ரவுண்ட் 3க்கு வரும். ரவுண்ட் 2 முடிஞ்சது போக ரவுண்ட் 3க்கு ஸ்டார்ட் ஆகும்ல, 142 77.5க்கு அவங்களுக்கு ஒரு வேகன்சி லிஸ்ட் வரும். அந்த வேகன்சி லிஸ்ட்டு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்சது போக எவ்வளோ சீட் இருக்குன்னு அதில் வரும். அப்புறம் 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு வேகன்சி லிஸ்ட் வரும். அது எதுக்குன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்னென்னா வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காக, அதாவது கவுன்சிலிங் அப்ளை பண்ணாதவங்க, இல்லை என்ட்ரன்ஸ், அதாவது இந்த அட்டெம்ப்ட் எழுதியிருப்பாங்களே ஃபெயில் ஆனவங்க, அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுக்காக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அந்த வேகன்சியை நிரப்புறதுக்காக வந்தது தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சரி, இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா, வேகன்சி லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் முடிவுலையும் அந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்து இந்த கல்லூரியில் நம்ம கேட்டகரிக்கு சீட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா இங்கே பாருங்கள், நல்லா தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். வேகன்சி பொசிஷன் ஃபார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஜென்ரல் அகாடமி, அதாவது ஜென்ரல் அகாடமினா ஜென்ரலாக இருக்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டு. 7.5 ரிசர்வேஷன் பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியும் பேசலை. நான் ஜென்ரலாக ஒரு கல்லூரியில் எவ்வளோ கல்லூரியில் சீட் இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் வேகன்சி லிஸ்ட் வரக்கூடிய சீட் லிஸ்ட்டு, வேகன்சி லிஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதில் பார்க்கும்போது சீட் இருக்கான்னு பாருங்கள். அப்போ மோர் ஓவர் எல்லா காலேஜ்லையுமே முடிஞ்சிடும். அப்போ இருக்குது சார் இப்போ காட்டுறீங்க அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வார்டும் 50,000-60,000 சீட் வேக்கண்ட் ஆகுதுங்கிறாங்க. அதே மாதிரி தான் போன வருஷமும் பார்த்திங்கன்னா, இது போன வருஷத்தோடது 50,000 சீட் வேக்கண்ட் ஆகிருக்கு. ஸோ 150 கீழே எடுத்தவன் கொஞ்சம் ஒரு விதத்தில் யோசிச்சுக்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் கீழே இருக்க கல்லூரிகள் Tier 4 Tier 5 அந்த மாதிரி கீழே இருக்க கல்லூரிகள் போனீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஆனால் சார் மேலே இருக்க கல்லூரியில் எனக்கு கிடைக்காது, ஒரு Tier 1 Tier 2 Tier 3 கிடைக்காதுன்னு கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு 150லேருந்து 142னா ரவுண்டு 2க்குள்ளே தான் இருப்பான். அவனுக்கு மேபி கம்ப்யூட்டர் Tier 3 கிடைக்கலாம். இல்லைனா அவனுக்கு ட்ரிபிளியோ சிவிலோ மெக்கானிக்கலோ எனி செகண்டரி பிரான்ச்சஸ் கிடைக்கலாம். ஈஸி கூட ஒரு டிமாண்டாக இருக்குது 150 கீழே வரவங்க. ஸோ அதனால் நல்லா கேட்டுக்கோங்க, கோர்ஸு முக்கியமா காலேஜ் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே எடுத்துட்டா கொஞ்சம் கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி காலேஜ் முக்கியமாக கொடு. காலேஜ் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் காலேஜ் ஏதோ ஒரு மொக்க காலேஜில் போய் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னா கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கொடுங்க. மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஆனால் நல்ல காலேஜை தேர்ந்தெடுங்க, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா வேகன்சி லிஸ்ட் இது. ஸோ பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் எல்லாமே 0-0. இப்போ இந்த கம்யூனிட்டி ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிடி எல்லா கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்காங்களா, எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்காங்க. எதுலேயுமே சீட் இல்லை. இது 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்தது. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது ரவுண்டுக்கு வந்திருக்குல்ல, அந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நிறைய சீட் காட்டும். இப்போதைக்கு 3 ரவுண்டு முடிஞ்சனாலும் சீட் இருக்குது. அதில் 3 ரவுண்டு முடிஞ்சு 1,97,601 பேர் போன வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான், அது வேறு விஷயம். மொத்தமாக சீட் எடுத்தவங்க 1,25,000 பேர், சரிங்களா? சீட் எடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் போக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போக 3 ரவுண்டு முடிஞ்சது போக இருக்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட் தான் இது. ஸோ அதனால் சீட்டு காமிக்காது. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ன நான் சொல்ல வரேன்னு பாருங்கள். இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கா, இங்கே என்ன இருக்குது? சிவிலில் பிசிக்கு இன்னும் சீட் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்திங்கன்னா
கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் அண்ணாமலை ஃபேக்கல்ட்டியில் 12 சீட் இருக்குது, சிவிலில் 12 சீட் இருக்குது. ஸோ ட்ரிபிளியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 7 சீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கலில் 14 சீட் இருக்குங்க. சீட்டு இருக்கும். 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் சீட் இருக்குன்னா அப்போ ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் வந்து முன்கூட்டியே அட்மிஷன் போடுறீங்க. என்னென்னு போடுறீங்க? சீட்டு கிடைக்காது. சீட்டு கிடைக்காமலாம் இருக்காது. நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்குமான்னு மட்டும் பாருங்கள். சீட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லா கல்லூரிலையும். ஸோ அதனால் ஒரு ஹோப் கொடுக்குறேன் 150 கீழே இருக்கிறவங்களுக்கு. ஸோ பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சீட் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் கூட 4 சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிலையும் உங்களுக்கு வந்து பாருங்கள், யூனிவர்சிட்டி காஞ்சிபுரமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்மில் 2 சீட் இருக்குது. பிசியில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் ஆலி முகமதில் 2 சீட் இருக்குது. பாருங்கள், இந்த காலேஜெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆலி முகமதில் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் 6 சீட் இருக்குது. பிசியில் எஸ்சி எஸ்சிக்கு இருக்குது. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றா இப்படி செக் பண்ணலாம். இல்லை அப்படி இதில் 289 பேஜ் இருக்குங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன். ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன செக் பண்ணணும், ஏது செக் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். அப்படி செக் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பட்டன் வரும். இருங்க, சர்ச் பட்டன் இங்கே சர்ச் இருக்கா? இப்போ இங்கே சர்ச் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் சர்ச்சு. இப்போ கவுன்சிலிங் கோடு அடிங்க 2006. 2006 வந்து பிஹெச்சி காலேஜ் தானே. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2006 இப்படி சர்ச் ஆகிடும். பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சு. இதில் நீங்கள் சீட் இருக்கான்னு பாருங்கள். சீட் இருக்காது. 3 ரவுண்டு முடிஞ்சால் சீட் இருக்காது. இதெல்லாம் பெரிய கல்லூரியில் சீட் இருக்காது. அதே மாதிரி ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பாருங்கள், இதில் சீட் இருக்குது. பாருங்கள், கம்ப்யூட்டரில் கூட நமக்கு ஒரு எம்பிசியில் ஒரு சீட் இருக்குது. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் எம்பிசியில் 2 சீட் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் 7 சீட் இருக்குது. பிசியில் பயோமெடிக்கல் 2 சீட் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா என்எஸ்என் காலேஜ் பாருங்கள். என்எஸ்என் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5 சீட் இருக்குது. பிசிக்கு, இசிக்கு 12 சீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் ஒரு 15 சீட் இருக்குது. மெக்கானிக்கலில் ஒரு 15 சீட் இருக்குது. ஸோ எல்லா சீட் இருக்குது. ஆனால் நல்ல கல்லூரியா? இப்போது நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். 289 பேஜ் இருக்குது. அதில் எல்லா கல்லூரியும் இருக்குங்க. இது வந்து போன வருஷத்தோட லிஸ்ட் தான். இதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவுன்சிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை 289 பேஜும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறது மூலயமா எந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சீட் இன்னும் இருக்கோ, 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் கம்ப்யூட்டர் சீட் இருக்குன்னா அந்த கல்லூரி தரம் குறைந்த கல்லூரியா இல்லை நல்ல கல்லூரியான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ பிஹெச்சி பார்த்தீங்க சீட் இருக்கா, சிஇஜி பார்த்தீங்க சீட் இருக்கா, இல்லை. ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் கூட ஃபில் ஆகாத ஒரு கல்லூரி, அது வந்து எப்படிப்பட்ட கல்லூரி, ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணலங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து நெகட்டிவாக சொல்ல வரும்ல, யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணாத காரணம் அதுதான். குவாலிட்டி கம்மியாக இருக்கலாமோ, இல்லை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே அது சொல்லலையா, இல்லை வந்து அந்த காலேஜோட தரம் எப்படி இருக்குங்க பொறுத்து தான் எல்லாமே. ஸோ அதனால் மேபி ப்ரிஃபர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நான் 150 கீழே எடுத்தவங்களுக்கு ஒன்றே தான் சொல்லுவேன். இந்த மாதிரி கல்லூரிகளில் உங்களுக்கு சிஎஸ்சி ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ஒரு பிரச்சனை, நல்ல கல்லூரியில் கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸோ அதனால் உங்கள் மனசை மாற்றிக்கவங்க சொல்லலை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்கிறோம். கோர் பிரான்ச்சஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. இன்னொன்றுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து பண்ணலாம். இப்போது பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு யார்கிட்டே கொடுத்து பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரகமாக இருக்கட்டும். ஸோ பண்ணி கொடுக்குறவங்க உங்கள் சொந்தக்காரனோ இல்லை வந்து தெரிஞ்சவனோ அது பரவாயில்ல. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சிலவங்ககிட்ட கொடுப்பீங்க, தேர்ட் பார்ட்டிஸ்கிட்ட கொடுப்பீங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி வச்சாங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நாங்கள் வந்து எந்த காலேஜ் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற காலேஜ் தான் நீங்களும் ஓகேன்னு தலையாட்டிடுவீங்க. அப்போ அவங்க சொல்கிற காலேஜ் வச்சு ஃபில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ அதனால் நிறைய காலேஜில் 100% சீட்டு ஃபில் ஆயிடுச்சு போன வருஷம். இது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், 100% சீட்டு ஃபில் ஆனால் அந்த காலேஜ் நல்ல கல்லூரியா அப்படின்னு கேட்டால் அந்த அடிப்படையில் மட்டும் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். 100% சீட்டு ஃபில் ஆகிருக்கு, அதனால் அந்த காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்னு கேட்டால் அந்த அடிப்படையில் பார்க்காதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அந்த காலேஜோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் அவங்க அக்கௌண்ட்டை எடுத்து, ஸ்டூடெண்ட்ஸோட அக்கௌண்ட் எடுத்து அவங்ககிட்ட பேசுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பசங்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் R&D இருக்கான்னு பாருங்கள் அந்த காலேஜில். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NRF, அதுக்கப்புறம் NBA, NAC, அதுக்கப்புறம் அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸு, இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேரணும். அதை விட்டுட்டு 100% சீட்டு ஃபில் ஆகிடுச்சு போன வருஷம், உங்களுக்கு சீட்டெலாம் கிடைக்காதுன்னு அந்த காலேஜே சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சும்மா யாரோ ஃபில் பண்ணி கொடுத்த காலேஜாக சீட்டாக கூட இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணால், ஸ்டூடெண்ட்ஸே பண்ணால் இவ்வளோலாம் ஃபில் ஆகாது. உண்மை அதுதான். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா அது ஆயிருக்கலாம். இது வந்து நான் சொன்ன உங்களுக்கு புரியாது.
ஆனால் வந்து உங்களுக்கு நடக்கும்போது தெரியும். ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் அவேராக இருங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதாங்க, சரிங்களா? ஸோ அப்போ எது தரம் குறைந்த காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும், எது தரம் வாய்ந்த காலேஜ்னு இதில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மோர் ஓவர் சீட் இருக்கும், நல்ல கல்லூரியில் கூட சீட் இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து ஐஸ்வர்யா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் ஒரு சுமாரான காலேஜ் தான். பட் இங்கெல்லாம் பாருங்கள் சீட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள், சீட்டு ஃபில்லே ஆகலை. ஓகேவா? எல்லா கேட்டகரி மாணவர்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போது அடுத்து வந்து நல்ல காலேஜ்லேயுமே சீட் இருக்குது. இப்போது நான் வந்து காட்டுற பாருங்க, நல்ல காலேஜில் சீட் இருக்குதுன்னு காட்டுற பாருங்க. நல்ல காலேஜ்னால் என்னது, டயர் 2, டயர் 3 அதுலேயே வந்து சீட் இருக்கும் பாருங்கள். 20706 ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். எஸ், 2706. ஸோ மகாலிங்கம் காலேஜ். ஸோ இதில் பாருங்களேன், சிவில் இன்ஜினியரிங்க்கு இது என்ன கேட்டகிரி, பிசிஎம் கேட்டகிரிக்கு ஒரு சீட் இருக்குது, எஸ்சிக்கு 5 சீட் இருக்குது, ஆட்டோமொபைலில் 3 சீட் இருக்குது எஸ்சிக்கு, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, கம்ப்யூட்டரில் கூட எஸ்டிக்கு இருக்குது சீட்டு. ஸோ அதே மாதிரி அதான் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்க மாணவர்கள் இன்னும் பாவம். 150 வச்சுருந்தாலே நல்ல காலேஜ் கிடைக்கும்னா அவன் போய் பயந்து போய் சீட்டு போய் புக் பண்ணுறான். ஐயோ உங்களுக்கு சலுகை வேண்டாமா, 50,000 சலுகை கிடைக்கும். அவங்களே சொல்கிறாங்களாம்மா காலேஜில் கவுன்சிலிங் சீட் உங்களுக்கு நாங்களே கவுன்சிலிங் சீட் அவங்க புக் பண்ண முடியாது, அவங்களுக்கே தெரியாது கிடைக்குமா கிடைக்காதுன்னு. நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எங்கேயும் போக தேவையில்லை. 120 கட் ஆஃப் எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அதுக்கான இதுதான் அது. ஸோ இதில் பாருங்கள், அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் 2 சீட் இருக்குது எஸ்சிக்கு, எஸ்சிக்கு. ஸோ மோர் ஓவர் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இதில் மகாலிங்கத்தில் மோர் ஓவர் பாருங்கள், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிலாம் முடிஞ்சாலே மோர் ஓவர் அது நல்ல காலேஜ் தான், சரிங்களா? நல்ல காலேஜ்னு ஏன் முடிவு பண்ணி சொல்கிறேன்னா, மோர் ஓவர் நல்ல காலேஜ் தான். ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் சீட்டு முடியல, பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சீட்டு ஃபில் ஆகலை. காரணம் என்னன்னா, அது நல்ல காலேஜ் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ மோர் ஓவர் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுனாலே ஓரளவுக்கு அது ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுற காலேஜ் தான். அதே சமயம் 100% எல்லா சீட்டுமே ஃபில் ஆச்சுன்னா அது யோசிச்சுக்கோங்க. பிஹெச்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஐடி, குமரகுரு, தியாகராஜா இந்த மாதிரி டாப் 20 காலேஜஸ் பற்றி கவலை தேவையில்லை. நான் சொல்கிறது ஒரு டயர் 3 டயர் 4 கல்லூரி கூட இப்போ ப்ரீவியஸ் கட் ஆஃப் பார்த்து தெரிஞ்சிருமே. டிஎன்இ வெப்சைட்டில் போங்க. இப்போ இங்கே நீங்கள் வந்து சீட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு காலேஜ் பேர் என்னால் சொல்ல முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லா சீட்டுமே சில காலேஜில் ஃபில் ஆகிருக்கும், 000ன்னு காட்டும். சில காலேஜ் பேர் சொல்ல முடியாது. அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் எடுத்துக்கோங்க. டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், எந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸே 140 கீழே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக 3வது ரவுண்டில் இருக்க மாணவன் தான் எடுத்துக்கான்னு அர்த்தம். அந்த கல்லூரி 3வது ரவுண்டில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த கல்லூரிகள் 3வது ரவுண்டில் தான் ஃபில் பண்ணுவாங்க, பாவம். ஏன்னா 3வது ரவுண்டில் தான் 1 லட்சம் பேர் இருப்பான். ஸோ 1 லட்சம் பேர்த்துக்கும் வந்து சீட்டு கிடைக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவான்னா, ஏதாவது தேர்டு பார்ட்டிக்கிட்ட கொடுத்து பண்ணுவான், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு காலேஜ் வச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனாலேயே நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகிடுது. ஸோ இதில் தரம் குறைந்தது என்ன, தரம் வாய்ந்தது என்ன அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நிறைய வீடியோ பாருங்கள், நிறைய வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறது. இது இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட்டு பார்க்குறது மூலிமா அட்வான்டேஜ் சொன்னேன், டிஸ்அட்வான்டேஜ் சொன்னேன். அண்ட் உங்களுக்கு இன்னுமே பாருங்கள், ஈரோடு செங்குந்தார் காலேஜில் எனக்கு ஃபோன் வந்தது. சார் இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான், நான் சேரட்டா புக் பண்ணிட்டேன் அப்படின்னு. பாருங்கள், இந்த காலேஜில் ஈரோடு செங்குந்தார் கெமிக்கலில் 20 சீட்டு, சிவிலில் 5 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனில் கூட 2 சீட்டு எம்பிசிக்கு இருக்குது, பயோடெக்னாலஜி ஒரு சீட்டு, பயோமெடிக்கலில் 18 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் மிஷின் லேர்னிங்கில் எம்பிசிக்கு 2 சீட்டு. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சீட்டு ஃபில் ஆக மாட்டேன். பிசி ஓசி வேணால் ஃபில் ஆகிடும் இந்த மாதிரி காலேஜில். ஆனால் மீதி இருக்கிறதெல்லாம் ஃபில்லே ஆகாது பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண் கூட தெரியுது. ஸோ 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் சீட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காத கிடைக்கும். ஆனால் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு பார்த்துக்கோங்க. காலேஜ் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா காலேஜ் ஓரளவுக்காவது நல்ல காலேஜாக இருந்தால் தான் நீங்கள் ப்ளேஸ் ஆகி போக முடியும் நான் வெளியில். அண்ட் ப்ளஸ் ஏதாவது அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அண்ட் தரம் குறைந்த கல்லூரினா ஒன்றுமே இருக்காது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் இது லிஸ்ட்டு, இது வந்து கவர்மெண்ட் லிஸ்ட்டு, நான் சொன்ன லிஸ்ட்லாம் கிடையாது. கவர்மெண்ட் லிஸ்ட்டு, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் பிடிஎஃப் நான் தரேன். அடுத்த வீடியோவில் இந்த லிஸ்ட்டில் இருக்க கல்லூரிகள் என்னெல்லாம் மிச்ச மீதி சீட்டு வச்சுருந்தாங்க, ரவுண்டு 3ல எந்த ஏன்னா ரவுண்டு 3 பற்றியே ஏன் சொல்கிறேன்னா, 150 கீழே வரும்பொழுது எல்லாத்துக்கும் அந்த பயம் வருது சீட் கிடைக்குமான்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறக்காக தான் இந்த டிஎன்இயை பற்றி பேசுகிறதுக்கான காரணமே என்னென்னா, லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு நல்ல காலேஜ் சீட்டு வாங்கி தரணும் என்னோட எண்ணம், மித்தபடி எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வரணும், செகண்ட் ரவுண்டில் வரணும், மோரோவர் நல்ல காலேஜ் எடுத்துருவான். ஏன்னா நல்ல காலேஜ் எடுத்தது போக தான் நமக்கு வேகன்சி லிஸ்ட்டே வரும்.
அப்போ இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் தான் நல்ல காலேஜ் இருக்கும், அதை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். தவிர யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜில் போய் படித்து மாட்டிக்காதீங்க, உங்கள் லைஃபுக்கு எடுத்துக்காதீங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 3வது ரவுண்டு, அதாவது 150 கீழே மாணவனுக்கு இன்னுமே சீட் கிடைக்குங்கிற கல்லூரியை நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? இந்த கல்லூரியில் போன வருஷம் சீட் இருந்தது, ஸோ அதனால் பயப்படாதீங்க, அடுத்த வருஷமும் இந்த வருஷமும் உங்களுக்கு சீட் இருக்கும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் தெரிஞ்சிருக்கலாம். இதுதான் வேக்கன்சி லிஸ்ட்டு 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? எல்லா ரவுண்டு முடிவுலையும் உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். சரிங்களா? அதனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி கவலையே பட வேண்டாம். சீட்டு உறுதி, சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நல்லபடியாக பண்ணணும். மேலே வைக்கிற கல்லூரி டாப் கல்லூரி, அதாவது நீ ரவுண்டு 3 இருந்தாலும் உனக்கு டயர் 1 டயர் 2 ஏதாவது சீட் இருந்தால் நீ வச்சுடு சாய்ஸ் ஃபில்லிங்கில். அதுக்கப்புறம் உன்னுடைய டயர் 3 டயர் 4 உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிச்சிருக்கோ, என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ வை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கிற காலேஜ் வை. இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரித்து வை. கிடைக்குதோ இல்லையோ, நம்ம டாப் பிஹெச்சியில் கூட ஏதாவது ஒரு சீட்டு இருந்தால் வை, தப்பே கிடையாது, கிடைச்சா லக்கு. அப்படி தான் நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். தவிர நீ உன் இஷ்டத்துக்கு நீ எங்கெங்கேயோ வச்சுக்கினா அது குளறுபடி ஆயிரும். அப்புறம் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும், எங்கேயோ போய் மாட்டியிருக்கிறதுக்கு நல்ல காலேஜில் நல்ல சீட் எடுக்கிறது பெட்டர். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு அவேர்னஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.